வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம் மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி, அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவரை வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்குறத காட்டிலும் நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு கர்மா தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசியில் குரு. ஸோ ராசியில் குரு அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அவர் 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ராசியில் குரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மே மாதம், குறிப்பாக அந்த மே மாதம் மட்டும் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நிச்சயமான முறையில் பாசிட்டிவாக இருக்கும். எப்படி பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய சிந்தனை, எண்ணம், செயல்கள், மனசு, சந்தோஷம், ஹாப்பினஸ், இது எல்லாமே இருக்கும்.
உங்களுடைய குழந்தைகள் வழியில் அனுகூலம் கிடைக்கும். அதே மாதிரி மிதுனராசிக்காரங்க படிப்பு விஷயத்துலையும் நல்ல அனுகூலம் கிடைக்கும். படிப்பால் ஒன்று உயர்ந்த நிலைக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது காணப்படும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நிலைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகனம், பூமி, மனை சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. அது நிலம் வாங்குகிறேன், பூமி வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், சொத்து வாங்குகிறேன், கார் வாங்குகிறேன், வெஹிக்கிள் வாங்குகிறேன் அப்படின்ற ஆடம்பர பொருட்கள் ஏதாவது ஒன்றாவது வாங்கக்கூடிய உண்டு. இதில் லோன் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லோன் அமைஞ்சது மூலமாக இதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் நீங்கள் நீண்ட கால முதலீடுகள் போடக்கூடிய அமைப்பு உண்டு. அது பூமியிலையாக இருக்கலாம், அல்லது வீடாக இருக்கலாம், அல்லது சொத்தாக இருக்கலாம், அல்லது வியாபாரமாக இருக்கலாம், அல்லது தொழிலாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் முதலீடுகள் செஞ்சு அந்த முதலீடுகள் மூலமாக நீண்ட காலத்துக்கு ஒரு நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத மாற்றமில்லை. கடன் உண்டு. கடன் உங்களை பெருசாக பாதிக்காது. கடன் வாங்கிறதுனால உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதே மாதிரி அடுத்த விஷயம், வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அது உண்டு. வெளிநாடு போவீங்க. வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் இவ்வளோ நாளாக தடையாக இருந்திருக்கும். இனி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. வெளிநாடு முயற்சி எடுங்க, போகலாம். உங்களுக்கு பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தடைகள் விலகும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண் ஸ்கோர் பண்ணுவீங்க. நீட் எக்ஸாமை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் மருத்துவத்துறைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஐடி ஜாப் தான் அதிகமாக உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கு உங்களுக்கு சரியான காலகட்டம் இந்த மே மாத காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். உங்களுடைய அறிவை பயன்படுத்தியும் உங்களுடைய படிப்பு கல்விகளை பயன்படுத்தியும் நீங்கள் வெற்றிகளை அடையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த மே மாத காலகட்டம் தான். இந்த மே மாதத்தில் லக்ஸரியான வாழ்க்கை வாழ போகிறீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு எல்லா முயற்சிகளும் தாமதப்படும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பும் இதில் உண்டு. ஒரு முயற்சி 2 டைம் எடுக்கணும். எதையுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மே மாத காலகட்டம் இருக்குது. நீங்கள் பொறுமையாக எந்த ஒரு முடிவுமே எடுங்க. எடுத்தோம் கவுத்தம் முடிவுகள் எடுக்காதீங்க. அது கொஞ்சம் சிக்கலையும் கொடுத்துரும். ஸோ முயற்சிகள் கடுமையாக இருக்கட்டும், வெற்றிகள் உங்களுடையதாக இருக்கட்டும். உங்களுடைய தொழில் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கும். தொழிலில் தடைக்கு பின்னாடி ஒரு வெற்றியை கொடுக்கும். தடை இல்லாத வெற்றி இல்லை, தடை உண்டு, வெற்றியும் உண்டு. ஸோ உங்களுக்கு வெளிநாடு பயணங்களும் ஐடி ஜாப் சம்மந்தப்பட்ட ஒரு முயற்சிகளில் வெற்றியும் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி ஏற்றுமதி, இறக்குமதி, செல்ஃபோன், டெக்னாலஜி இது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி உண்டு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்காரங்க செல்ஃபோன் கடையில் இருப்பாங்க. செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுறது, செல்ஃபோன் கடையில் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடியவங்களுக்கு அதிகமான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.